இது பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரத்தன் டாட்டா. இவருடைய பிறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 28, 1937 மும்பையில் பிறந்தார். இவரோட பெற்றோர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நேவல் டாட்டா மற்றும் சுனில் டாட்டா. இவருடைய கல்வி முறையை கேட்டால் அமெரிக்காவில் கார்னல் பல்கலைக்கழகத்தில் கட்டிடக்கலை மற்றும் கட்டமைப்பு பொருளியல் படித்தார். இவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1962 டாட்டா குழுமத்தில் சேர்ந்து டாடா ஸ்கூல் தொழிற்சாலையில் பணியாற்றினார். இவர் டாட்டா குழுமத்தின் சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா 1992 ஜேஆர்டி டாட்டாவுக்கு பிறகு டாட்டா குழுமத்தின் தலைவரானார். அவரது காலத்தில் டெட்லி டி ஜாகுவார் லேண்ட் ரோவர் மற்றும் கோரஸ் போன்ற பெரிய நிறுவனங்களில் டாட்டா குழுமம் கையாளப்படுகிறது. இவர் இந்தியாவின் மலிவான கார் என்ற இலக்குடன் டாடா நானா காரை அறிமுகப்படுத்தினார். இவர் எப்போ விருது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்ம பூஷன் 2008 கொடுத்தாங்க, பத்ம விபூஷன் 2008 கொடுத்தாங்க. இவருடைய எளிமை எப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தன் டாட்டா தனது எளிமையான வாழ்க்கை முறைக்கும் டாட்டா அறக்கட்டளை மூலம் கல்வி, சுகாதாரம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கு பெரும் தொகையை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். இவருடைய இறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 9, 2024 அன்று ஒரு உடல்நலக் குறைவால் காரணம். அவருடைய தொழிலும் நேர்மையும் மனித நேயமும் இன்று வரை நினைவு கூறப்படுகிறது.